பேட்டர்ன் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதுக்கப்புறம் பின்னாடி முதுகில் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கோம் ஜருகை ரெண்டு பக்கமும். 2 தாரில் 2 சீப்பில் இருக்கிற 2 பழத்தை சாப்பிட்ருச்சு. அதனால் இதுக்கு மேலே எனக்கு வெறும் பால் பாயசம் சேமியா பாயசம் தான் பிடிக்கும். இந்த மாதிரி பாயசம் எனக்கு பிடிக்காது. தெளிவாக சொல்லிட்டேன் சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்களுக்கே தெரியும். பாதி வந்து குக்கரில் வேக வச்சு அரைச்சி சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம இனிப்பு கம்மியாக இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதனால் வேக வச்ச ஜாக் ஃப்ரூட்டு நைட்டு தோசை சுட்டாச்சு. பகலில் காலையில் வந்து பணியாரம் சுட்டாச்சு. அந்த மாதிரி இது கூட லைட் ஆஃப் பண்ணுற பயமாக இருக்குது எனக்கு. லிஃப்ட்டுக்குள்ளே வருது. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து ரெகுலர் வீடியோ நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த சாரீ பற்றி சொல்லிடுறேன். ஏன்னா நான் வந்து நம்ம வண்ணவல் வீடியோவில் வந்து சாரீ வீடியோ எடுத்தோடனே எல்லாருமே இந்த சாரீ பற்றி தான் கேட்டீங்க. இது ப்ளவுஸ் அழகா இருக்குதுக்கா, சாரீ ப்ளவுஸும் காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த சாரீ வந்து இன்னைக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன் நான். அதை நான் இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருவீங்க நம்ம வண்ணவல் வீடியோவில். இந்த சாரீ பற்றி சொல்கிறேன். இது விஸ்கோஸ் சாரீ தான். இது சாரீ டபுள் கலராக இருக்குது அப்படின்னு தான் ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு எடுத்தேன். எனக்கு வந்து பர்டிகுலராக பிளாக் பிடிக்குங்கிறதுனால இது எடுத்துக்கிட்டேன். சாரீ ரொம்ப நல்லா இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. சாரியோட ப்ளவுஸ் வந்து மெயினாக உங்களுக்கு காட்டுறேன் நான். ஜருகை இப்படி கிராஸாக வச்சு தைக்கிற மாதிரி எப்படிங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து ஜருகை இந்த இடத்துல வச்சுக்கிட்டேன். இந்த பேட்டர்ன் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதுக்கப்புறம் பின்னாடி முதுகில் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கோம் ஜருகை ரெண்டு பக்கமும். ஏன்னா இப்போ மேக்ஸிமம் யாருமே இங்கே கை அந்த முடி என்ன உங்களது முன்னாடி மறைக்குது, நீங்கள் வேற எடுத்து முன்னாடி விடுறீங்க. அந்த முடி எதையும் மறைக்கல, குட்டி உண்டு தான் இருக்குது. மறைக்கலையா பின்னாடி? அவ்வளோதான் இருக்குது முடி. அவ்வளோ இருந்தாலும் போதும். அதை மெயின்டைன் பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்குது எனக்கு. சரி சொல்லுங்க. மேக்ஸிமம் இப்போ யாருமே கைக்கு வந்து ஜருக வைக்கிறது இப்போ ஃபேஷன் கிடையாது. முதுகுலையும் முன்னாடி பின்னாடி சைடில் ஏதாவது ஒரு இடத்துல இது பண்ணுற டிசைன் பண்ணுறது தான் இப்போ ஃபேஷனு. அதனால அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் ஆனால் எங்கள் பொண்ணுங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே இந்த மாதிரி டிசைனாக வச்சு தைச்சி போடுறதுலாம் கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது. நானாக ஏதாவது தைச்சி கொடுத்தா தான் போட்டுக்கிறேன்னு சொல்லி போட்டுக்காளுங்க. அப்படி தானே வினிஷா? அப்படிலாம் இல்லை, நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தானே எல்லா டிசைனர் எங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொரு டிசைனும் போடுறதெல்லாம் சலுப்பான வேலை. அதுதான் நம்ம டிசைன் பண்ணி தைச்சு கொடுத்தோமா போடுவாளுங்க. அது கொஞ்சம் ஹெவியான டிசைன்லாம் கொடுத்தா ஐயோ அம்மா இதெல்லாம் யாருமா போடுவாளுங்க, போடுறது வேணாமா அப்படின்றாங்க. அதனால அவங்களுக்கு தைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். எனக்குன்னா கூட நானே இஷ்டப்படி தைச்சிக்குவேன். ஆனால் அவங்களுக்கு தைக்கிறதுங்கிறது ரொம்ப பார்த்து பார்த்து தைக்கிறதா இருக்கு எனக்கு. அந்த மாதிரி தைச்சது தான் இந்த டிசைன். ஏன்னா இந்த ஜென்ரேஷன்ல வி சூஸ் கம்ஃபர்ட் ஓவர் ஸ்டைல். அதாவது எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதா தான் நாங்க பாக்குறோம். அது ஸ்டைலா மாடர்னா இருக்காலாம் நாங்க பாக்குறது இல்ல. அந்த காலத்துல அப்படிதான் இருக்கும். நீங்க உங்க காலத்துல ஸ்டைலா இருக்கணும், எவ்வளவு அது உடம்புல போட்டாலே அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், ஆனாலும் அது ஸ்டைலா இருக்குன்னா நாங்க போடுவோம் அப்படின்னீங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்ப வந்து ஸ்டைலை விட கம்ஃபர்ட் தான் முக்கியம். சரி, ஏதோ ஒண்ணு உங்களுக்கு எப்படி கஷ்டம் இல்லாம இருக்குதோ அப்படி போட்டுக்குங்க. எங்களுக்கு எப்படி நல்லா இஷ்டமா இருக்குதோ அப்படி போட்டுக்கிறோம் நாங்க. சரியா? அதனால அவளுங்களுக்கு தைக்கிறது கொஞ்சம் பார்த்து பார்த்து தைக்கணும். எனக்கு தைக்கிறது எனக்கு இஷ்டப்படி தைச்சிக்கலாம் நம்ம. சரிங்களா? இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க நீங்களும் இதே மாதிரி வேர் பண்ணிக்கோங்க, ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம டியூட்டி போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இன்னைக்கு வந்து தேன் வாழை தான் வந்து ஒரு தார் வந்து வெட்டலான்னு நல்லா பழுத்துருச்சு. பழுக்கிறதுக்கு முன்னாடி வவ்வாலுக்கும் அணிலுக்கும் தெரிஞ்சு போயிருது. வவ்வால் தான் சாப்பிட்ருக்குது இல்லைங்கண்ணா? பாருங்க, 2 தாரில் 2 சீப்பில் இருக்கிற 2 பழத்தை சாப்பிட்ருச்சு. அதனால் இதுக்கு மேலே வேஸ்ட்டாக பண்ணிடும். பழம் திரண்டு போயிடுச்சு, வெட்டிடலாம். இவர் ஒருத்தர் வெட்டிட்டு வராட்டுக்குதா? தாரை பிடிச்சி இழுத்துக்கிட்டே வந்து கடைசியாக மரம் இங்கேயே ஒடிஞ்சு விழுந்துருச்சு. இங்கே பாருங்க, இங்கேயே ஒடிஞ்சிருச்சு. அது தாங்கி பிடிக்க முடியாது. இந்த கோயில் விட்டாச்சா இருக்கும்போது தாங்கி பிடிச்சா வெட்டுறேன்னு கிடக்கிறது ஈஸியாக பார்த்துட்டு புரிய எடுத்துக்கிறது. இப்படியே தாரை பிடிச்சி இழுத்தே வெட்டி போடுறது. அதான் எத்தனை பழம் போயிருச்சிங்கன்னா ஒரு 5-6 பழம் போயிருக்குமா? 2 சீப்பில் பழம் போயிருக்குது. காட்டிலேருந்து தேங்காயை பறிச்சுட்டு வந்து போட்டிருக்குறாங்க. தேங்காய் வெட்டுறதுக்கு வந்துருந்தாங்க, எல்லாம் பறிச்சுட்டு வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் வந்து நல்லா நெத்துக்காயாக்கிறத மட்டும் பிரித்து போட சொல்லியிருக்குறாங்க. என்ன இப்போ அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் தேங்காய்களை வெட்டி போடலாம், கொஞ்சம் எண்ணெய் ஆட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கொஞ்சம் தலைக்கு தேய்க்கிற மூலிகை எண்ணெய் ஆட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்காக தான் தேங்காய்களை பிரித்து போட சொல்லியிருக்கிறேன்.
முட்டாம்பழம் நான் தெரிக்காம என்ன பண்ணோம்? அருமை கொண்டு முட்டையே பிடிக்காதான் நடுவில் உட்கார வச்சுக்கிட்டு. அடுத்த முட்டாம்பழம் தயார் பண்ணுறதுக்கு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி புழிஞ்சிட்டு இருக்கிறான் விகாஸ். ஆனால் முட்டாம்பழம் இப்போ அடிச்சிட்டு இருக்கிறோம். அடிச்சிட்டு இருக்கிறது ஊரே ஸ்மெல் அடிக்குது, முட்டை ஸ்மெல்லு. வருங்களே, இந்த பலாப்பழத்துக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்கிறேன். அந்த முட்டை ஸ்மெல் நல்லாவே அடிக்குதுங்க. கம கம கம்மன்னு முட்டை ஸ்மெல் அடிக்குது. இவனுக்கு நாத்தடிக்குதாங்க. அதை எப்படி வச்சுட்டு இருக்கிறான்னு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கள் வீட்டுக்காரர் எந்திரிச்சு ஓட போறாரு. ஏத்தலக்கா அவளை பாரு, அவளை பாரு மூக்கு மேல வச்சு. ஏண்டி முட்டை அப்படின்னா தெரியுதாடி? இவங்களாச்சும் முட்டை திம்பாங்க எல்லாம், நான் முட்டையே தின்னவே அது கடிச்சு விட்டியாடா? ஐயோ, இது வந்து கத்தாழை. டெய்லியும் கத்தாழை ஜூஸ் குடிக்கிறோம் இல்லைங்களா, அதில் எக்ஸ்ட்ரா கட் பண்ணுறது. ஏன் வேஸ்ட்டு பண்ணணுன்னு சொல்லி இப்போ அதையும் கட் பண்ணி இப்போ காய வச்சாச்சு. இதுக்கு மேலே இதை நல்லா காய வச்சு மொறுன்னு எடுத்து வச்சுட்டோமா, நம்ம சீவக்காய் அரைக்கும் போது அது கூடயே போட்டு அரைச்சிக்கலாம். அதனால தான். இல்லை நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது எண்ணெயில் போட்டு அப்படியே போட்டு இது பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது, ஏன் வேஸ்ட்டு பண்ணணும். அதனால் எங்கே கத்தாழையை பார்த்தீங்கன்னாலும் வேஸ்ட்டு பண்ணாதீங்க, எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு வகையில் கத்தாழை நமக்கு நல்லாவே யூஸ் ஆகும், சரிங்களா? அதனால் இந்த காலையிலே காய வச்சுருக்கணும். நாங்கள் இப்போ தான் போய் காட்டை சுத்தம் பண்ணவும் அதில் இருந்த கத்தாழையை பறிச்சுட்டு வரும். இப்போ தான் கட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு காலையில் காய வச்சிடலாம். பலாப்பழ பாயாசம். பலாப்பழத்தை வெட்டிட்டு வந்தாச்சு. சிரிக்காதடா, இரும்புறியா? நீ இரும்புறது எப்படி சிரிக்கிறது எப்படி எனக்கு தெரியும்டா. கொஞ்சமாக வந்து ஜவ்வரிசி வேக வச்சுட்டேன், சரிங்களா? இப்போ சொல்லிடுறேன், எனக்கு காட்டுங்க. எனக்கு வெறும் பால் பாயசம் சேமியா பாயசம் தான் பிடிக்கும். இந்த மாதிரி பாயசம் எனக்கு பிடிக்காது. தெளிவாக சொல்லிட்டேன் சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்களுக்கே தெரியும். இப்போ உனக்கு எதுக்கு இதெல்லாம் கேட்குறேன்? உன்னை யார்கிட்ட கேட்டாங்க? உன்னை நான் சொல்லிக்கிறேன். நல்லா ஜவ்வரிசி கொஞ்ச நேரம் வேக வச்சாச்சுங்க. இப்போ இது கூட வந்து நம்ம பலாப்பழத்தை போட்டு சேர்த்திடலாம். நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்தலாம், இல்லை அப்படி எடுத்து சேர்த்துலாம். இல்லை ஒரு பாதி மட்டும் சேர்த்து, பாதி வந்து குக்கரில் வேக வச்சு அரைச்சி சேர்த்திக்கலாம். இப்படியே பீஸா போட்டாக்கா வெந்ததுக்கப்புறம் வாயில் தட்டுப்படும் போது நல்லாயிருக்கும். அதுக்காக தான். போதுமா? சும்மா கேரளாக்காரங்களே சாப்பிட்டுருந்தா எப்படிடா? அவங்க டிஷ்ஷும் நாமளும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும்டா. ஒரே சேமியா பாயசத்தை எதுக்குடா சாப்பிடணும்னு நினைக்கிறேன். எனக்கு சேமியா பாயசம் ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்ட்டு வந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் வந்து ஆதரவு கொடுக்க மாட்டேன், நீங்க நினைச்ச கூடாது. நான் கொடுப்பேன் ஆதரவு இதுக்கெல்லாம். அவ்வளோதான். இப்போ இந்த பலாப்பழமும் அந்த ஜவ்வரிசி சேர்ந்து ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வேகட்டும். இதை வந்து நம்ம ஒரு குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம், இந்த மீதி இருக்கிற பலாப்பழத்தை. ஏன்னா இதை நம்ம அரைச்சி இது கூட சேர்த்துக்கிட்டோமா இன்னும் கொஞ்சம் கெட்டித்தன்மை வரும், இனிப்பும் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த பலாப்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இல்லைங்களா, பன்ருட்டி பழங்கிறதுனால. அதனால் கொஞ்சம் அதை குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் விட்டுறலாம் இப்போ, சரிங்களா? இப்போ குக்கரில் வச்சாச்சு. இப்போ எல்லாமே எலக்ட்ரிக் ஸ்டவ் மையம். எப்படிங்க, பால் இப்போ தான் குக்கரில் காய்ச்சி எடுத்தேன், பார்த்தீங்களா? இப்போ தான் பால் எப்போ கேஸ் அடுப்பில் வைப்பேன், இந்த ட்ரிப் கரண்ட் அடுப்பில் வச்சு இப்போ தான் காய்ச்சி எடுத்து வச்சோம். குக்கரில் வைக்கிற ஐட்டம் எல்லாத்தையுமே இப்போ வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் வச்சாச்சு. இதில் எப்பயோ என்னைக்கோ வாங்கின ஸ்டவ்வுங்க, தூசு தட்டி இன்னைக்கெலாம் எடுத்து வெளில வச்சுருக்கிறேன். எப்படி? சரி, இப்ப இது கொஞ்ச நேரம் வேகட்டும். அது ஒரு காலத்துல எங்க அம்மா வந்து அதாவது 3 அடுப்புலாம் இல்ல 5 அடுப்பு, இதுலயே 5 இது வைக்கிற மாதிரி. அட் டைம்ல 4டா 5லாம் வச்சிருந்தோம். நான் 5லாம் கிடையாது, 4 தாண்டா வச்சிருந்தேன். ஏன்டா நீ பேசுற? இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க இருந்துச்சு ஒண்ணு. ஆமா, நடுவுல ஒண்ணு இருந்துச்சு, மறந்துட்டேன்.
சரி ஏதோ ஒன்று இருந்துச்சு போ. என்ன குறை சொல்றதுலயே இருடா மெயினா. என்னம்மா நான் வர சொல்றேன், அம்மா பெருமையா சொல்றேம்மா. அந்த மாதிரி இருந்தா எங்களை கை கத்தி போட்டு எங்களை கரண்ட் அடுப்புல வேலை செய்ய வைக்கிறீங்க, அது லேட் ஆகுதுன்னு. யாரு கொஞ்சம் நெய் விட்டு அதில் வந்து தேங்காயை நல்லா வறுத்துக்கலாம். அப்படியே ரெட்டிஷ் ஆகிற அளவுக்கு அப்போ நல்லா இருக்கும். திராட்சை முந்திரி எடுத்து வச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் வறுத்துட்டு காட்டுறேன். நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் கடைசியாக ஊத்துறதுக்கு. இதுலயே வந்து ஒரு 5-6 ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டேன். பாருங்க நாட்டு சக்கரை இது சரியா. இந்த நாட்டு சக்கரை நம்மளெல்லாம் பாகு மாதிரி காய்ச்சி வடிகட்ட வேண்டியதில்லை. இதுலயே நம்ம நாட்டு சக்கரையை போட்டுக்கலாம். பாருங்க ஓரளவுக்கு வெந்துருச்சு, போதும் இந்த அளவுக்கு வெந்தாக்க. பலாப்பழத்தை சின்னதாக கட் பண்ண சொன்னா மாங்காய் சோடு கட் பண்ணி வச்சிருக்கீங்க. திலகாவை கட் பண்ண சொன்னா திலகா எத்தனை சோடு கட் பண்ணி வச்சிருக்கா. இது சின்ன சைஸா கட் பண்ணிக்கோங்க. இதுலயே வந்து நம்ம நாட்டு சக்கரை போட்டுடலாம். வெள்ளம்ல நாட்டு சக்கரை அந்த தேங்காய் சைஸ் கட் பண்ணா சரியா இருந்தது. ஆமா சின்ன சின்ன சைஸா கட் பண்ணிக்கங்க. நீங்க வந்து அப்பதான் நல்லா இருக்கும் பலாப்பழம் சின்ன சைஸா கட் பண்ணா. ஆனாலும் இந்த சைஸ் தான் கட் பண்ணிருந்தா உள்ள போட்டு வேகும்போது நல்லா பெருசாயிடுச்சு. போதும். இந்த ஒரு அடுப்பு அந்த ஒரு அடுப்பு எத்தனை கை நமக்கு. இது ஏமா பார்க்க சாக்லேட் மாதிரி இருக்கு. ஃப்ரூட் சாக்லேட், ஃப்ரூட் அண்ட் சாக்லேட் மாதிரி இருக்குமா? ஆமாண்டா இந்த கலர் அது சிகப்பு கலர்ல இருக்கும். நம்ம வந்து இதா போட்டிருக்கோம்ல நாட்டு சக்கரை, நம்ம நாட்டு சக்கரை, அதனால நாட்டு சக்கரோட கலர்னால அப்படி இருக்கு. எல்லாம் பால்லாம் ஊற்றும் போது சரியா போயிடும். தேங்காய் பால்லாம் ஊற்றும்போது. இப்போ திராட்சை முந்திரி இது அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிச்சு வரட்டும். பாயாசம்னால நல்லா அந்த முந்திரியும் திராட்சையும் நெய்யில் அப்படியே சூடு பண்ணி வந்து இறங்கி சாப்பிட்டா நம்ம என்ன சொல்லி கொடுக்கலாம், கொண்டு போய் உங்க சித்தி வீட்டில் அரண்மனை பாயாசம் செஞ்சுருக்குறோன்னு சொல்லி கொடுத்துடலாம். அந்த கலர்ல தானே இருக்குது. அரண்மனையில் வாழைப்பழத்தை சரியா கட் பண்ணாம போட்டாங்கடோ இது பேக்கேஜ்னு சொல்லலாம். ஏதோ ஒன்று சொல்லிடலாம், அவ்வளோதான். ஓகே அரண்மனை பாயாசம் அதான் கண்டே பிடிக்க முடியாது. கண்டே பிடிக்க முடியாது. பத்தியா சூப்பரா இருக்குது. அம்மா வாழைப்பழம் மாதிரி தான் இருக்கு பார்த்தா. மோந்து பாருங்க. எப்படி மணக்குது மணக்குது நீ மயக்கு. நல்லாதான் இருக்கு. சும்மா ஏதாவது ஒரு கிண்டல் பண்ணுன்னு இருக்குதுடா. சூப்பரா வந்து வறுத்தாச்சு, அவ்வளவுதான். கடைசியா பண்ணுமா இல்ல? முடிஞ்சிடுச்சு எல்லா வேலையும். அவ்வளவுதானே பாயாசம்? அவ்வளவுதான் பாயாசம். அரைச்சதை போடாம போட்டீங்க. எல்லாத்தையும் ஒன்னா ஊத்தி கரைச்சு குடிச்சோம்னா பாயாசம் ரெடி. உனக்கு என்ன தெரியும்? ஒரு பாயாச பெரிய இருக்கு, பாயாசத்தை பத்தி தெரியாது, நீங்க எப்படி நினைக்கலாம். இதுல நீ வேணா மில்க் மைடு கூட ஊத்திக்கலாம், நல்லா சூப்பரா இருக்கும். கொஞ்சம் மில்க் மைடு ஊத்திக்கிறியா? இதே எவ்வளவு இனிப்பா இருக்குன்னு பாக்கலாமா? சூப்பரா இருக்குதா இனிப்பு? பழத்தோட சாப்பிட்டு வருங்க. பழம் சுடுது எப்படா சாப்பிடுறேன். எடுக்கிறீங்களான்னு பார்த்தேன். அது ஆஃப் பண்ணிட்டு அடுப்ப கொஞ்சம் ஆறட்டும். தேங்காய் பால் பால் எதுக்கு வச்சுக்கிறீங்கன்னு பார்த்தேன். கொதிக்குது, அது கொஞ்ச நேரம் ஆகட்டும், ஊற்றிடலாம். விசில் அடங்கல. இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இது வந்து முதல் பால், நல்லா கெட்டி பால். அப்படின்னா திக்கான பால். ஒவ்வொருத்தரும் தேங்காய் பால்ல திக்கு இருக்குமா? ஆமா, முதல்ல எடுக்கிற பால். இது பார்க்க இப்போ அரண்மனை பாயாசம் மாதிரி இல்லவா? நார்மல் பாயாசம் ஆயிடுச்சா? நார்மல் பாயாசம் வெள்ளையா இருக்குது. மில்க் பாயாசம் போடலாம். மில்க் சாக்லேட் பாயாசம். இனிப்பு எப்படி இருக்குது? ரொம்ப இனிப்பாகவும் இல்லை, இனிப்பே இல்லாத மாதிரியும் இல்லை. இனிப்பு உனக்கு டேஸ்ட் இனிப்பு கம்மியாகுதா ஜாஸ்தி ஆகுதா? கரெக்ட் மீடியமா இருக்கு, கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. கரெக்டா இருக்குதா? அப்ப போதும். வேணும்னா அவங்க போட்டுக்கிட்டோம். பழம் டேஸ்டே இல்லை, ஒரு மாதிரி பழத்தோட டேஸ்ட்லாம் அதுக்கு வந்துருச்சு. பழம் சும்மா வெறுமனே பழம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. வாயில் திட்டு போற மாதிரி தான் இருக்கு, வேற எந்த டேஸ்ட் இல்லை. அதுக்கு வெறுமனே பழம் சாப்பிட்டா கூட இனிப்பா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த பழம் வேகும் போது அதனுடைய டேஸ்ட்லாம் அதில் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். எசன்ஸ் எல்லாம் இதில் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஜவ்வரிசி எங்கம்மா போச்சு? ஜவ்வரிசி கரைஞ்சு போயிருச்சு. இட்ஸ் கான். சொல்லு.
போயே போச்சு. ஜவ்வரிசி எதுக்குன்னா அந்த வளவளப்புக்கு தான் ஜவ்வரிசி எடுக்குது இல்லை? இன்னும் இன்னைக்கு போலாம் தந்தேன். சரி போட்டுக்கலாம் வா. நீ சொன்னா ஓகேடா தம்பி. நானா சாப்பிட போறேன், நீ தானே சாப்பிட போற. வா கொஞ்சம் இனிப்பு போட்டுடலாம். இப்போ நம்ம இனிப்பு கம்மியாக இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதனால வேக வச்ச ஜாக் ஃப்ரூட், அதாவது அது என்ன பழம்டா? பலாப்பழத்தை நம்ம அரைச்சி இதை கூட சேர்த்திக்கலாம். ஏன்னா இது ஸ்வீட் நிறையா இருக்கு. அந்த பலாப்பழத்தோட ஸ்வீட்டே தெரியலம்மா, பலாப்பழத்தோட டேஸ்ட்டே தெரியலங்கிறான், என்னன்னே தெரியல. ஆனால் பலாப்பழ பாயாசம் எதுவும் வைக்கிறாங்க. இப்போ பலாப்பழத்தோடைய அந்த டேஸ்ட் அந்த பழத்தை அந்த பாயாசத்தில் வரணும்ல, அதனால அரைச்சதும் சேர்த்திக்கலாம் நம்ம. டேய் பலாப்பழத்தையும் அரைச்சி இதில் சேர்த்திட்டுண்டா. இதுக்கு மேலே நீ டேஸ்ட் வரலன்னு வச்சுக்கோ, உனக்கு அவ்வளோதான்டா. இப்போ மூந்து பார்க்கலாம். அப்படிதான் சொல்ல போறேன். அவ்வளோதான், இதுக்கு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே எப்படி டேஸ்ட் இருந்தாலும் நீ சாப்பிட்டு தான் தீரணும், வேறு வழியே இல்லைம்மா அவனே. ஓகே, இந்த ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு போய். நல்லா தான் இருக்கு. சரி ஓகே, ஒரு டிஃபன் பாக்ஸ் எடு, ஊற்றி போகலாம். வாங்க. அம்மா ஜவ்வரிசி வந்துருக்குமா இப்போ? வந்துருச்சா? கேட்டியில் ஜவ்வரிசி. எங்கள் கொழுந்தனார் வீட்டு பையனுக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க இந்த பலாப்பழ பாயாசம் வச்சு கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்தது என்ன டிஃபன் செய்கிற வேலை தான். இன்றைக்கி வந்து குச்சிக்கிழங்கு தோசை தான் செய்யலான்னு சொல்லிட்டு, குச்சிக்கிழங்குன்னா என்ன, மரவள்ளி கிழங்கு. அதுக்கு வந்து போகும்போதே கவுனி அரிசி 1 டம்ளரும் கடலப்பருப்பு ஒரு 1/2 டம்ளரும் ஊற வச்சுட்டு போயிருந்தேன். அது கூடவே வந்து அந்த மரவள்ளி கிழங்கு, கொஞ்சம் வரமிளகாய், இது மட்டும் போட்டு அரைச்சி, அது கூட நல்ல பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டு அப்பயே நம்ம தோசை சுட்டுக்கலாங்க. தோசை சுட்டோமா சூப்பராக இருக்கும். அந்த தோசை தான் நைட்டு வந்து சுட்டேன் நான். அது கூட கொஞ்சமாக சட்னி அரைச்சிக்கிட்டமாவே போதும் சைட் டிஷ்ஷுக்கு. நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அந்த மீதி இருக்கிற மாவை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம தோசை மாவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலந்து விட்டு நான் வந்து காலையில் வந்து பணியாரமாகவும் சுட்டு கொடுத்தேன். பணியாரமாக சுட்டு கொடுத்ததுமே சாப்பிட்டுக்கிட்டாங்க. நைட்டு தோசை சுட்டாச்சு, காலையில் வந்து பணியாரம் சுட்டாச்சு. அந்த மாவுக்கு எப்படிங்க, பணியாரம் சுட்டாலும் நல்லா தான் இருக்குது, தோசையாக சுட்டாலும் நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி வந்து சேலம் கிளம்பியாச்சு. கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டு இருக்கோம். எத்தனை மணிக்குன்னா ஒரு 5:30 மணிக்கு. இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஸ்வேதா வீட்டுக்கு போய், அதனால் இன்றைக்கி வந்து ஸ்வேதாவை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காகவே கிளம்பி போயிட்டுருக்கேன். அதனால் இன்றைக்கி போய் ஸ்வேதாவை பார்த்துட்டு வர போகிறேன். ஒரு 8 மணி 9 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவேன் பார்த்துட்டு. சரிங்களா, வாங்க நம்ம ஸ்வேதாவை போய் பார்த்துட்டு வரலாம். ஏன்னா வினிஷா கல்யாணத்துக்கு வந்தது ஸ்வேதா வீட்டுக்கு, அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதனால் ரொம்ப நாள் ஆச்சுல, 5-6 மாதம் ஆயிடுச்சு. அதனால தான் சரி, ஃபோனில் மட்டும் தானே பேசிக்கிறோம், அதனால் இன்றைக்கி போய் நேரில் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் போகிறோம். அதனால் போய் பார்த்துட்டு வரலாம். இங்கே தான் மேல் வீடு. ஆமாம், மேல் வீட்டில் தான் வந்து நான் மியூசிக் கிளாஸ் கீழே தூக்கி போட்டு மண்டையோட நானும் சங்கனம் விழுந்தோம். இங்கே தான் மியூசிக். அவ்வளோதான், வெறும் அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்குதுப்பா. நாங்கள் இருந்தப்பெல்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடுகள் எல்லாமே 50 லட்சம் 60 லட்சம் அந்த ரேட்டுக்கு தாங்க விற்றுட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போலாம் புதுசாக வீடுங்க கட்டுறாங்க, அப்பார்ட்மெண்ட்ஸ் அங்கேயே வேலை நடந்துகிட்ருக்கு. ஆனால் இப்போலாம் கேட்டாக்கா 1,30,00,000ங்கிறாங்க, 1,40,000ங்கிறாங்க, ஏகப்பட்ட ரேட்டு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவில் மட்டும்தான் சேலத்தில் அவ்வளோ ரேட்டாக விற்குது அப்படின்னு தோணுது. ஏன் அந்த ஏரியாவில் மட்டும் இவ்வளோ ரேட்டுக்கு விற்குது வீடுங்க எல்லாமே அப்படின்னு ஏன்னே எனக்கு புரியலிங்க. வீட்டு வாடகை கூட அந்த ஏரியாவில் ரொம்ப அதிகம்தாங்க. ஏன்னா ஸ்கூல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால அப்படி ரேட் அதிகமாக இருக்குமோ என்னவோ தெரியல. ஏன்னா ஸ்வேதா ஆண்டி தானே பார்க்க வந்துருக்கோம். எதுக்கு பேண்ட்டு சட்டெல்லாம் இன் பண்ணிட்டு அப்படியே டிப்டாப்பாக டக் அவுட் பண்ணிட்டு அப்படியே ஜரூராக வந்துருக்குறா. சரி எங்கேயா சொல்ல போகிறோம் அப்படின்னு போட்டுருந்தேன். சரி வா, எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். சரி வினிஷா, நாங்கள் போய்ட்டுறோம். டே ஒரு அந்த செடிங்களை பார்த்துட்டு இருந்துடுறேன்டா. இல்லை ப்ளீஸ் 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 ப்ளீஸ், என்னென்ன செடி வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு இருந்துடுறேன். வேதாந்தில் இப்போ வைக்கிறது இல்லை.
அப்பார்ட்மெண்ட்ஸ்னாவே எல்லாம் பொதுவாக வைக்கிறது தான். நிறைய கத்தாழை வச்சுருக்காங்க பாரு, கற்றாழை. அதே வளர்ந்துருக்கும். அதே வளர்ந்துருக்குமா? நிறைய செடி கார்டன். கீரை செடிலாம் எதுவுமே இல்லைடா, சும்மா இதுதான் வச்சுருக்காங்க. எதுவும் வைக்கல. இது என்ன செடி அது தெரியலடா, ஏதோ தொட்டியில் வச்சுருக்காங்க. மருதாணி செடி எவ்வளோ பெருசு இருக்குது பாரு. எங்க இது ஒரு கீரை செடிதா. இது கூட லைட் ஆஃப் பண்ற பயமா இருக்குதுடா எனக்கு. கை வச்சு லைட் லிஃப்ட்டுக்குள்ள வரதுனாலே பயம். இதுல வேற இதெல்லாம் ஆஃப் பண்றான். வரமாட்டியாடா நீ? அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.